ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி கரட்டுமேடு முருகன் கோயில் தான் போயிருக்கிறோம். இது கரட்டுமேடுங்கிற இடத்துல தாங்க இருக்குது. சக்தி அன்னூர் ரோடுங்க, சரவணம்பட்டி நியர்பையில் இருக்குங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோங்க. கிருத்திகைக்கு தான் நம்ம போயிருந்தோம். நாங்கள் எப்படி பார்த்தாலும் கவர் பண்ணிடுறோம். எங்களுக்கு 1/2 hour ஆகுங்க வீரபாண்டியிலேருந்து போகிறதுக்கு. நாங்கள் ஒரு 11 o'clock அந்த மாதிரி போயிருந்தாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துட்டு இருந்தது, பூஜை நடந்தது. சொல்லிட்டு போங்க. கிருத்திகைக்கு அங்கே அன்னதானம் போடுவாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாய் சொல்கிறாங்க. ஒரு ஹாய் லைக் போட்டுருங்க. அனிதா இங்கே குறைவான படிக்கட்டுகள் தாங்க இருக்குது. இங்கே வெள்ளி செவ்வாய்க்கு கிருத்திகை சஷ்டிக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இடும்பன் சன்னதியில் கீழே விநாயகர் கும்பிட்டு விளக்கு போட்டு மேலே இடும்பன் சன்னதியில் கும்பிட்டு மேலே போயாச்சுங்க. ஒரு 12 o'clockலாம் சாமி அலங்காரம் முடிஞ்சு பூஜை நடந்துட்டு இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் போயிருந்த டைமில் கூட மிஸ்ட் அப்படியே இருந்ததுங்க, வெயிலே இல்லை. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருந்ததுனால எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுங்க. நாங்கள் அடிக்கடி குழந்தையிலேருந்து அங்கே போவோங்க. அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அந்த ஆலமரத்தை விழுதில் தொங்கி விளையாடுவாங்க சறுக்கி விட்டு. இப்போ அந்த பகுதியெல்லாம் கம்பி வச்சு அடைச்சிட்டாங்க. மெமரிஸ் நிறைய இருக்குங்க. முருகர் முன்னாடி தெரிகிறார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. தமிழ் கடவுள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. நமக்கு இஷ்ட தெய்வமே தமிழ் கடவுள் முருகர் தாங்க. அதனால தான் அடிக்கடி முருகரை பார்க்க போயிடுறோம். இங்கேருந்து பார்த்தாலும் வீடுங்களாக தான் தெரியுங்க. காலேஜெலாம் நிறையா இருக்குது நியர்பையில், சரவணம்பட்டியிலலாம். பின்னாடி பிபிஜி காலேஜ் இருக்குங்க. இது காந்திபுரத்துலேருந்து வரணுன்னா அன்னூர் பஸ் எல்லாமே போகுங்க. கரட்டுமேடுங்கிற இடத்துல தான் இருக்குது. சாமி கும்பிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பாருங்கள். இந்த இடத்துல முருகன் வள்ளி தெய்வனோட இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்போம். இப்போ தான் வெயில் வச்சுருக்குறாங்க. கும்பாபிஷேகம் நடந்த டைமில் முருகர் வள்ளி தெய்வானையோடு இருந்தாருங்க. கோபுரமெல்லாம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. மக்களே, எல்லோரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஒன் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கே வந்துட்டோம் மக்களே. ப்ராப்பராக எதுவும் பண்ணல.